ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் நெத்திலி கருவாடு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளான மெத்தடு தாங்க. பேச்சுலர்ஸ் இது உங்களுக்கு கூட பொருந்தும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிறது கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கண்ணாடி பதம் வந்திருக்கு. இது கூட ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது உங்களுக்கு போதும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெயும் தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலியை குழம்புல சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடனா போதும். அதிக நேரம் வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிரேவி எந்த பதத்தில் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காகவும் வந்திருக்கு. இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். குழம்பு நல்லா கிரேவியாக வந்திருக்கு. நெத்திலி கருவாடு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே நாக்கு அப்படியே எச்சில் ஊறுது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு குழம்பு நான் மாற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா கிரேவி திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இது தண்ணியாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நெத்திலி எல்லாமே நம்ம போட்டது ஒன்று கூட உடையாமல் அப்படியே முழுசாக தான் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.